டெலிவரி ஆன உங்களுக்கு உங்களோட வயிறு பெருசாகும். அப்படி பெருசாகும் ஒரு வயிற கம்மி பண்ணி நார்மலா எப்பவும் போல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்க வீட்ல வயசானவங்களா இருந்தாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, வயிற ஒரு இறுக்கமான ஒரு துணி வச்சு கட்டுனா, நார்மலா வயிறு உள்ள போயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எவ்வளவு தூரம் கரெக்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஹாய், நான் டாக்டர் சுகன்யா, மகளிர் மற்றும் மகப்பேறு ஸ்கேன் சிறப்பு மருத்துவர், ஸ்ரீ ஸ்கேன்ஸ் அல்ட்ராசவுண்ட் டயக்னோஸ்டிக் சென்டர், திருச்சியில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். டெலிவரி ஆன அப்புறம் எதுக்காக வயிறு கொஞ்சம் அப்படி ஃபிளாபியா தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோவர் அப்டமன்ல ரெக்டஸ் அப்டாமினஸ்ன்னு சொல்லி மசில்ஸ் இருக்குல்ல, அந்த மசில்ஸ் கொஞ்சம் லூஸ் ஆகும், கொஞ்சம் விரிவடைஞ்சு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி லூஸாக இருக்கிற அப்டாமினல் மசில்ஸை நம்ம கொஞ்சம் நார்மலாக கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த டெலிவரி பெல்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணதாங்க செய்யும். இந்த திங் இஸ் ஆக்சுவலாக நீங்கள் அப்படி பெல்ட் கட்டுறதுனால ரொம்ப அப்படியே சேர்ந்து கரெக்டாக ஃப்ளாபியாக இருக்கிற வயிறு ஃப்ளாட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது உடனே எல்லாம் ஆகாது. நீங்கள் கண்டினியூஸாக டை பண்ணிகிட்டே இருக்க ஆகும். டெலிவரி ஆன உடனே உங்கள் வயிறு உள்ளார இருக்கிற கேஸஸ் கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால், அந்த காற்று வெளியே தள்ளி விடுறதுக்கு கண்டிப்பாக இந்த பெல்ட் கட்டினீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். இப்படி காற்று பிரியறதுனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், அதாவது உங்களால் மோஷன் ஈஸியாக போக முடியும். வயிறு உப்புசமாக தெரியாது. உங்களுக்கே அப்பாடா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கிடைக்கும். டெலிவரி ஆன நீங்கள் உடனே எந்திரிச்சு பேபிக்கு ஃபீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்களே எந்திரிச்சு உட்காரதா இருக்கட்டும், இல்லை மோஷன் போகிறதுக்கு நடக்கிறதுக்கு எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணும் இந்த பெல்ட் கட்டுறதுனால. டெலிவரி பெல்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வெர்டிபிள் காலமை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்படி இந்த சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களால் யாரோ ஒருத்தவங்க ஒரு சப்போர்ட் பண்ணி பின்னாடி உங்களை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். டெலிவரியே முடிச்சுட்டு வந்தாச்சு, பெயின் எல்லாம் தாண்டி வந்தாச்சு, நார்மலாக அவங்க வயிறு ஃப்ளாட்டாக அழகாக மறுபடியும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த காலத்துலேயே உங்கள் பாட்டியெல்லாம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது கண்டிப்பாக கரெக்டு தாங்க. அந்த சமயத்தில் அந்த காலத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரியான பெல்ட் எல்லாம் இல்லையே தவிர, அவங்க அந்த பெல்ட் இல்லாத நேரத்தில் அவங்க துணி அப்படின்னு சொல்லி அதை மீன் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக. டெலிவரி ஆன நீங்கள் உங்களுக்கு உங்களோட யூட்ரைன் மசில்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்டாமினல் மசில்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைய ஆரம்பிக்கிற சமயத்தில் நீங்கள் இந்த பெல்ட்டை கட்ட ஆரம்பிக்கலாம். நார்மல் டெலிவரியாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா வித்தின் 6 ஹவர்ஸே கூட நீங்கள் கட்ட ஆரம்பிக்கலாம். என்னென்னா ரொம்ப டைட்டாக கட்டாதீங்க. உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எப்படி கட்டினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, உங்களுக்கு வலி இல்லையோ அந்த மாதிரி நீங்கள் கட்ட ஆரம்பிச்சுக்கலாம். இதுவே சிசேரியன் செக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே கட்ட முடியாது உங்களால். ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வயரில் சூச்சர்ஸ் போட்டிருக்காங்கல்ல, அந்த சூச்சர்ஸ் மேலேயே நீங்கள் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக வலி எடுக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் யோர் சூச்சர் ரிமூவல், அதாவது சூச்சர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 1 வீக்காவது விடுங்க. உங்கள் புண்ணு கண்டிப்பாக ஆறிடும். அந்த ஆறின புண்ணு மேலே நீங்கள் பெல்ட் கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் பெயின் இல்லாமல் இருக்கும். இந்த டெலிவரி பெல்ட் கட்டுறதுனால உங்கள் வெயிட் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வெயிட்டெல்லாம் குறையாதுங்க. ஏன்னா பெல்ட் நீங்கள் அப்டமனில் தானே கட்டுறீங்க. வயரில் கட்டுறதுக்கும் உங்களோட ஹோல் பாடி வெயிட் குறையிறதுக்கும் இந்த பெல்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. என்னென்னா டெலிவரிக்கு அப்புறம் உங்களோட அப்டாமினல் மசில்ஸை கொஞ்சம் டைட் பண்ணி கொடுக்கறதுக்கும், இந்த ப்ளோட்டிங் இல்லாமல் இருக்கிறதுக்கும், உங்களுக்கு ஒரு பேக் சப்போர்ட் கொடுக்கறதுக்கும் கண்டிப்பாக இந்த டெலிவரி பெல்ட் ஹெல்ப் பண்ணும். உங்களோட வெயிட் குறையணும் அப்படின்னு சொன்னால் இந்த பெல்ட் கட்டுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட அடிஷ்னலாக போஸ்ட் நேட்டல் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க. ஒரு சில லோவர் அப்டாமினல் எக்ஸசைஸ் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னு சொன்னாக்கா உங்களோட வெயிட் கண்டிப்பாக குறையும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இடுப்பை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் குறையும் போது உங்களுக்கு நார்மல் வெயிட் கெயினாக இல்லாமல் ஒரு நார்மல் பாடி வெயிட்டுக்கு வர முடியும். இந்த பெல்ட் கட்டுறதுனால என்ன சைடு எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு என்ன ஆகும்னா ஒரு ஸ்கின் இரிட்டேஷன், ஒரு அலர்ஜி மாதிரி ஆகலாம். இல்லை சம்டைம்ஸ் ரொம்ப வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டணுங்கிற அவசியம் இல்லை. இதை தவிர ஒரு சில சமயம் ஒரு சில பேருக்கு இச்சிங், அதாவது அரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில சமயம் அந்த இடத்துல ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும், வியர்வை ஜாஸ்தியாக இருக்குமே தவிர மற்ற வேறு எந்த ஒரு பெரிய ஒரு சைடு எஃபெக்ட்டும் இந்த டெலிவரி பெல்ட்னால நீங்கள் கட்டுறதுனால ஒன்றும் வரப்போகிறது இல்லை. இந்த சைடு எஃபெக்ட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு பெல்ட் வச்சுக்காமல் மாற்றி போட்டுக்கலாம். இல்லை அந்த பெல்ட்டே வாஷ் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னாக்கா இந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. the belts are available in various sizes actually. பார்த்தீங்கன்னா மீடியம், லார்ஜ், எக்ஸல், டபுள் எக்ஸல் அந்த மாதிரி நிறைய சைஸஸில் இருக்குது. உங்களோட அப்டாமினல் சைஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் உங்கள் ஸ்டாஃப் நர்ஸ் கிட்ட மெஷர் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சைஸஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சூட் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி டெலிவரி பெல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. உங்களோட அப்டாமினல் மசில்ஸ் ரொம்ப பெருசாக இல்லாமல் என்னடா தொந்தி விதிருச்சு, தொப்பை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லாத அளவுக்கு உங்கள் வயிறை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். டெலிவரிக்கு அப்புறம் உங்களோட போஸ்ட்நேட்டல் பீரியட் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த டெலிவரி பெல்ட் ஹெல்ப் பண்ணுன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until then take care. Bye.